குயினோட ஸ்கின் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் சீனரியை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். சீனரியை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒன்று பறந்துக்கிட்டு இருக்குது. இதை பார்க்க நண்டாட்டம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை பார்க்க நண்டாட்டம் இருக்கா. இந்த பக்கத்தை பார்த்தா சீசனல் ட்ரூப் ஆட்டம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ், ஒவ்வொன்றும் அங்கங்கே பறக்குது. நான் சொல்கிறது தான், ஒன்று அங்கங்கே பறக்குது. இது ஸ்டாச்சு வார்டன் கையில் புக்கை கொடுத்து நிறுத்தி வச்சுட்டானுங்க. வார்டனையா இல்லையா. அதுக்கப்புறம் இந்த சைடு கோட்டைங்கெல்லாம் ஒவ்வொரு கோட்டைங்க அங்கங்கே பறக்குது. சீனரிக்கு எஃபெக்ட் போடுற அளவு ஸ்கின்ஸுக்கு வர எஃபெக்ட் போட மாட்டேங்கிறாங்க. அங்கங்கே ஒன்று பறக்குது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே பறந்துக்கிட்டு இருக்கு ட்ரூப்ஸு. இந்த மாதிரி தான் கைஸ் பறக்குது, அங்கங்கே பறக்குது கைஸ். அந்த மெயின் பில்டிங்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல லுக்காக இருக்குது. ஆனால் சீனரி விலை குறைச்சது. ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இருக்குது கிளான். ஃபஸ்ட்டு 1ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை இது இருக்கும். அதுக்கப்புறம் இது இந்த மெடல் கைஸ். அதுக்கு 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரையும் இது கோல்டு பாஸ் இருக்க போகுது. கோல்டு பாஸ், அதுக்கப்புறம் சில்வர் பாஸ், நார்மல் ஃப்ரீ பாஸ் இருக்க போகுது. அதுக்கப்புறம் 1ஆம் தேதி டு 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு CWL, அதாவது கிளான் வார் லீக்ஸ் இருக்க போகுது. அடுத்து ஸ்னீக் ப்ரீக் அப்படின்னு இருக்காங்க. ஸ்னீக் ப்ரீக் எதை பற்றி கொடுக்கலாம்னா ட்ரூப்ஸு, அந்த இது நியூ ட்ரூப்ஸை பற்றி கொடுக்கலாம். இல்லாக்காட்டி நியூ ட்ரூப்ஸ்னால் சீசனல் ட்ரூப்ஸு, இல்லாக்காட்டி TH17 லீக்ஸ் வரலாம். சரி, TH18 லீக்ஸ் வரலாம். அதை நீங்கள் தான் கைஸ் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் மினி ஸ்பாட்லைட் ஈவெண்ட் வருது. மினி ஸ்பாட்லைட் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வருது, ராயல் சாம்பியனுங்கிற மினியன் பிரின்ஸுக்கு தான் வருது. ஏன்னா மினியன்ஸ் பிரின்ஸுக்கு அந்த அளவு இல்லை ஸ்கின்ஸு, சரி இது எக்யூப்மெண்ட்டு அது இல்லை, அதனால மினியன் பிரின்ஸுக்கு தான் வரும். அதுக்கப்புறம் மழை பெஞ்சாலும் சரி, புயலே அடித்தாலும் சரி, கிளான் கேம்ஸ் மாறவே மாறாது. கிளான் கேம்ஸ் இருக்குது கைஸ் 22 to 28. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் லீகு வந்துடும். அந்த லீகை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சவனைத்தான் ஹேமர் ஜெம் வரும். ஓகேவா. முதலில் நம்ம கிரேட் சர்க்கஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கோல்டு பாஸோட ஸ்கின்னான யாருமா குயின் வந்திருக்காங்க. அடுத்து இங்கே பொறுத்தவரையும் மஜாவாக இருக்கிறாரு. எனக்கு கிங்கு குயின்லாம் அப்படி செதுக்கி வச்சுட்டானுவோ. வார்டன் பக்கம் எடுத்து போகலாம். இந்த மாதிரி தான் இருக்க போது. மில்லியனை பொறுத்தவரையும் மில்லியன் செதுக்கி கைஸ். என்னை பொறுத்தவரையும் நான் அனிமி நிறையா பார்ப்பேங்கிறதுனால எனக்கு மில்லியன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு தெரியல, மில்லியன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பலமாக இருக்கிறாரு மில்லியன்லாம். மில்லியன் இந்த மாதிரி இருக்க போகிறாரு. லுக்வைஸு அந்த எஃபெக்ட்லாம் பாருங்களேன், பலமாக இருக்குது. குயினோட அட்டாக் அனிமேஷன் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. குயின் 3000 விடுது பலமாக. அது கலரில் இருக்குது. குயினை பொறுத்தவரையும் ஓகே, நல்லா எஃபெக்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு ஒர்த்தாக தோணியிருக்கு. ஏன்னா நான் குயினோட ஸ்கின் வாங்கலான்னு இருக்கேன். அதனால் எனக்கு ஒர்த்தாக. அதுக்கப்புறம் கிங்கோட ஸ்கின்னை பொறுத்தவரையும் இப்படி தான் அட்டாக் பண்ணுது. கிங்கு மண்டையை போல தான் இப்படி தான் இருக்க போகுது. ஓவராலாக பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தான் இருக்க போகிறாரு கிங்கு. கிங்கு எனக்கு ஆல்மோஸ்ட் பிடிச்சிருக்கு. வார்டனோட ஸ்கின்னை பொறுத்தவரையும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அட்டாக்கெல்லாம் பார்த்தோன்னா நான் வெறுத்து போயிட்டு ஸ்கின்னை பார்த்தோன்னா ஆஹா
வாங்கிடலாம். அட்டாக்கை பார்த்தோம் கேவலமாக இருக்குது அப்படிங்கிறதா இருக்குது அப்படின்னு நினச்சேன். அட்டாக்கில் தான் கொஞ்சம் இல்லை ரொம்பவே நாய் வச்சு நக்கிற மாதிரி நக்கி வச்சுட்டானுவோ. அட்டாக்கு நார்மலாக வச்சுருந்தாலே பலமாக இருந்திருக்கும். அந்த பின்னாடி உள்ள ஆர்பு வந்து முன்னாடி அடிக்கிற மாதிரி இருக்கும். பைத்தியம் மட்டும் இருக்குது. ரியலி பைத்தியம்னு நம்ம நினச்சிட்டு ஸ்கின்ஸ் ரெடி பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தா வார்டன் தத்தா தலைகீழாக படுத்து கிடக்கிறாரு. ஆடுறாரு, அந்த எலும்பை வச்சு மந்திரம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவன் இந்த மாதிரி தான் அடிக்க போகிறான். மின்னியன் குழந்திருக்கிறது இந்த மாதிரி தான் குழந்திருக்க போகிறாரு. பார்த்து ஓவராலா இது போல் சின்ன சின்ன இது விஷயங்கள் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன். நேற்றே நான் வீடியோ போட்டிருப்பேன் கைஸ் இந்த ஸ்கின்ஸை பற்றி. ஆனால் ஏன் நேற்று வீடியோ போடலன்னா ஸ்கின்ஸோட இமேஜஸ் வண்டி தான் கிடச்சிருந்துச்சி. இன்றைக்கி வந்து 3Dயாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து பின்னாடி லேசாக இவ்வளோ நேரம் குறைண்டுக்கிட்டு இருந்திருக்கும். அது வந்து அது வந்து இது கன்ஸ்ட்ரக்ஷன் போகுதுன்னு வேலைப்பாடு நடக்குது ஆஃபீஸ் பக்கத்தில். அதனால் கொஞ்சம் குறைன்னு இருந்துக்கிட்டு இருக்கும். இவ்வளோதான் கைஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய் கைஸ்.